மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் விசாரணை என்னும் பெயரில் அழைத்துச் செல்லப்பட்டு காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்டார். இவ்விவகாரத்தில் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் கடந்த 4 நாட்களாக திருபுவனம் காவல் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறை பயணியர் மாளிகையில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். 4வது நாளான இன்று அதிகாலை காவல் நிலையத்திற்கு சென்று நேரடி விசாரணை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து முதலாவதாக இந்த வழக்கில் விசாரணை அதிகாரியாக உள்ள சிவகங்கை ADSP சுகுமாரிடம் விசாரணை செய்யப்பட்டது. இரண்டாவதாக இந்த கொலை தொடர்பாக பணியிடை நீக்கம் செய்த சண்முகம் சுந்தரத்திடம் தொடர்ந்து 1.5 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூன்றாவதாக இறந்த அஜித்குமாருக்கு விசாரணையின் போது வலிப்பு வந்து இறந்ததாக வழக்கு பதிவு செய்த IAO அதிகாரி காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமாரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இவர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற CCTV காட்சிகளை பென்டிரைவில் பதிவு செய்து நீதிபதியிடம் சமர்ப்பித்துள்ளார். மேலும் விசாரணை முடிந்து DSP சண்முக சுந்தரம் செல்லும் போது பத்திரிகையாளர்கள் அவரிடம் பேட்டி எடுக்க முயற்சிக்கும் பொழுது சாலையின் எதிரே பயணிகளுடன் வந்த ஒரு ஷேர் ஆட்டோவில் அச்சத்துடன் படபடப்புடன் நிறுத்தி ஆட்டோவில் ஏறிச் சென்றார். இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ள DSP ஆசிஸ் ராவத்திடமும் விசாரணை செய்யப்பட உள்ளது. அதேபோல கோவில் CCTVகளை எடுத்துச் சென்ற தனிப்படை SP ராமச்சந்திரன் விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வழக்கின் முக்கிய புகார்தாரரான நிகிதாவும் ஆஜராக உள்ளார் எனும் தகவலும் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ADSP, DSP ஆகியோரிடம் SP-க்கும் நடந்த சம்பவத்திற்கும் ஏதேனும் தொடர்புள்ளதா, தனிப்படை காவலர்கள் யார் கட்டுப்பாட்டில் செயல்பட்டனர், காவல் ஆய்வாளர் தலைமை இல்லாத அங்கீகாரமற்ற தனிப்படை அமைத்தது யார், நிகிதா யாரிடம் புகார் அளித்தார், புகார் குறித்து உங்கள் கவனத்திற்கு வந்ததா, அஜித்குமார் இறந்தது குறித்து உங்களுக்கு எப்போது தெரிவிக்கப்பட்டது, தனிப்படை காவலர்களின் செயல்பாடு குறித்து பல்வேறு கேள்விகளை நீதிபதி எழுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அஜித்குமார் இறந்தது குறித்து உங்களுக்கு எப்போது தெரிவிக்கப்பட்டது என்பன போன்ற தனிப்படை காவலர்களின் செயல்பாடு குறித்து பல்வேறு கேள்விகளை நீதிபதி எழுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.